குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள ஜெகதேவி பகுதியை சேர்ந்தவர் 48 வயதான செல்வராஜ். இவருக்கு திருமணமாகி 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். லாரி டிரைவரான செல்வராஜ் ஓசூர் அடுத்த காந்தி நகர் அருகில் வாடகைக்கு வீடு எடுத்து அந்த பகுதியில் டிரைவர் வேலைக்கு சென்று வந்துள்ளார். வெளியூரில் வேலை செய்யும் செல்வராஜ் மாதத்தில் 2 அல்லது 3 முறை தனது குடும்பத்தினரை பார்க்க ஜெகதேவி பகுதிக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் செல்வராஜுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியை சேர்ந்த குணசேகரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்த நிலையில் ஒன்றாகவே டிரைவர் வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இந்த சூழலில் குணசேகரனுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நக்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்த 23 வயதான காயத்ரி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் குணசேகரனுடன் செல்வராஜ் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார். செல்வராஜ் போன் செய்யும் போது குணசேகரன் வெளியில் இருந்தாலோ அல்லது வேலைக்கு சென்றிருந்தாலோ அந்த சமயத்தில் மனைவி காயத்ரி தான் போனை எடுப்பார். அப்போது செல்வராஜிடம் கணவர் இல்லை என கூற அவரும் பதிலுக்கு நலம் விசாரிப்பது போல் பேசி வந்துள்ளார். 1 நிமிடம் 2 நிமிடம் என பேச ஆரம்பித்த இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. குணசேகரன் வேலைக்கு சென்று விட்ட பிறகு காயத்ரியை ஓசூரில் உள்ள தனது அறைக்கு வரவழைத்து இருவரும் தனிமையில் இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி கணவர் குணசேகரன் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட காயத்ரி தனது பெற்றோர்களிடம் குழந்தைக்கு துணி எடுக்க வேண்டும், அதனால் கிருஷ்ணகிரி வரை சென்று வருகிறேன் என கூறிவிட்டு தனது 1.5 வயது குழந்தையுடன் ஓசூரில் உள்ள செல்வராஜின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இவர்கள் தனிமையில் இருந்த பிறகு காயத்ரி வேறு சில ஆண்களுடன் வாட்ஸ்ஆப்பில் பேசியிருப்பதை செல்வராஜ் பார்த்திருக்கிறார். இதனால் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த செல்வராஜ் காயத்ரியிடம் சண்டை போட்டுள்ளார். அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் காயத்ரியின் தலையில் சராமாரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த காயத்ரி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். ஆனால் அப்போதும் ஆத்திரமடங்காத செல்வராஜ் காயத்ரி மீது தலையணையை வைத்து அமுக்கி கொலை செய்துள்ளார். அப்போது அழுது கொண்டிருந்த காயத்ரியின் குழந்தையை அதே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் பெண்ணிடம் கொடுத்து குழந்தையை சிறிது நேரம் பார்த்து கொள்ளும்படி கூறியுள்ளார். பின்னர் உடனடியாக தனது படுக்கை அறைக்கு வந்த செல்வராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அந்த பெண் குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டு குழந்தையை கொடுப்பதற்காக வீட்டின் கதவை தட்டி பார்த்துள்ளார். ஆனால் நீண்ட நேரம் யாரும் கதவை திறக்காததால் இது குறித்து ஓசூர் அட்கோ காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காயத்ரி கொலை செய்யப்பட்ட நிலையிலும் செல்வராஜ் தூக்கில் தொங்கிய நிலையிலும் சடலமாக இருந்துள்ளனர். இதையடுத்து இருவரது உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 48 வயதான லாரி டிரைவர் நண்பனின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்து சந்தேகத்தால் அவரையே கொலை செய்த சம்பவம் ஒசூரையே நடுங்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.